குளத்தூர்ல ஸ்டாலின் அவர்கள் தோற்பார் அப்படிங்கிறத நாங்க ஏற்கனவே சொன்னோம். எங்க தலைவர் அவர்கள் வந்து குளத்தூருக்கு போகும்போதே அவங்க தடுத்தாங்க. அப்பவே உறுதியாயிடுச்சு ஸ்டாலினுடைய தோல்வி. இனி வாரிசு அடிப்படையில் தமிழ்நாட்டில் யாரும் அரசியலுக்கு வர முடியாது, வாரிசு அடிப்படையில் யாரும் ஜெயிக்க முடியாது. இது என்ன மன்னராட்சி காலமா? இந்த மன்னராட்சி காலம் ஒழிக்கப்படணும்னு பேசுறாரு. அப்போ வாரிசு அடிப்படையில் யாரும் தமிழ்நாட்டில் வெல்ல முடியாது என்பதை தமிழக வெற்றி கழகத்துடைய வெற்றி உறுதிப்படுத்தியிருக்கு. அப்படின்னா காங்கிரஸ் யாரு? நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, இடையில சோனியா காந்தி என்று ஒட்டுமொத்தமான வாரிசு அரசியலுடைய துவக்கமே இந்தியாவில் காங்கிரஸ் தான். இங்க திமுகவை வாரிசு அரசியல் சொன்ன ஆதவர்ஜுனாவோ, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களோ, இல்லை தமிழக வெற்றி கழகத்துடைய பொறுப்பாளர்களோ, இல்லை சட்டமன்ற உறுப்பினர்களோ, நாளைக்கு வரக்கூடிய அமைச்சர் பெருமக்களோ காங்கிரஸை பார்த்து வாரிசு அரசியல் பேசுவாங்களா? காங்கிரஸை கூட்டணியில் வச்சுக்கிட்டு திமுகவை நோக்கி வாரிசு அரசியல் பேசுறதுக்கான உரிமையோ தகுதியோ வருமாங்கிற கேள்வியும் மக்கள் மத்தியில எழுந்திருக்கிறது. எப்பா இப்பதான் கூட்டணிகளே வந்திருக்காங்க, இன்னும் அவங்க என்ன டிமாண்ட் வைக்கிறாங்கன்னு தெரியல. டிமாண்ட் வைப்பாங்கல்ல, நான் ஏற்கனவே சொன்னேன், மே 4 மாலை 6 மணியோட தேர்தல் முடிஞ்சிருச்சு, விஜய் வெற்றி பெற்று விட்டார், தமிழ்நாட்டில் வெற்றி கழகத்துடைய ஆட்சி வரப்போகுது, டிவிக்கு ஆட்சி வரப்போகுது அப்படின்னு முடியுதுல. இப்பதான் கேம் ஸ்டார்ட் ஆகுது. ரியல் மங்காத்தா கேம் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. குதிரை பேர அரசியலுக்கான கேம் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. 1957 காலகட்டத்தில் வந்து தொங்கு சட்டசபை 2 ஆண்டு நிலைச்சு நிக்கல. தொங்கு சட்டசபையை பொறுத்தளவுல இந்த 108 எம்எல்ஏக்கள், தாவே கழக 108 எம்எல்ஏக்கள், அந்த 108 எம்எல்ஏக்களுக்கு மதிப்பு கிடையாது. வரப்போற 11 எம்எல்ஏக்களை வச்சுதான் இந்த 108 எம்எல்ஏக்களுக்கே மதிப்பு.